அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைமையின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்கிறார் ஔவையார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்கிறார் நம்முடைய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பெண்ணாக, அதுவும் பேரழகியாக பிறந்து ஒரு தேவதை தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் முன்னரே அதில் ஏற்பட்ட இன்னல்களை எல்லாம் எப்படி தன்னுடைய தன்னம்பிக்கையால் தகர்த்து எறிந்து தன் குறைகளையே நிறைவாக மாற்றி சாதித்து வாழ்ந்து காட்டி எழுத்தாளராக வெற்றி பெற்ற பெண்மணியான ஹெலன் கெல்லர் அவர்களை பற்றி தான் நாம் இன்று காணப்போகிறோம். 1880 ஜூன் 27 அமெரிக்காவின் அலபாமா மாநகரத்தில் உள்ள துஸ்கும்பியாவில் ஆர்தர் கெல்லர் மற்றும் கேட் ஆடம்ஸ் தம்பதியினருக்கு பிறந்த அழகிய தேவதைதான் ஹெலன் கெல்லர். பிறக்கும் போதே கொள்ளை அழகு, காண்போரை கவரும் அழகு. இவளின் அழகை பார்த்தே இவளுக்கு ஹெலன் என்று பெயர் சூட்டினர் பெற்றோர். ஹெலன் என்றால் ஒளிரும் விளக்கு என்று பொருள். இவருடைய தந்தை ஆர்தர் கெல்லர் அமெரிக்காவின் உள்நாட்டு இராணுவத்தில் வேலை பார்த்தவர். பருத்தி சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு வந்த ஒரு நடுத்தர குடும்பம். சிறு வயது முதலியே ஹெலன் அவர்கள் துருவென்றுதான் இருப்பார். பிறந்தது முதல் 18 மாதங்கள் வரை நல்ல ஆரோக்கியமாக இருந்த ஹெலன் கெல்லருக்கு திடீரென்று 19வது மாதத்தில் காய்ச்சல் ஏற்பட்டது. காய்ச்சல் என்றால் அப்படி ஒரு கடும் காய்ச்சல். குழந்தையே இறந்து விடுமோ என்று பெற்றோர்கள் கவலைப்படும் அளவிற்கு அக்காய்ச்சல் இருந்தது. அந்த காய்ச்சலினால் மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு தன்னுடைய பார்க்கும் மற்றும் கேட்கும் திறனை இழந்தார் ஹெலன். ஒரு திறன் இல்லை என்றாலே இந்த உலகத்தில் வாழ்வது எவ்வளவு கடினம். தன் இரு திறன்களையும் இழந்து செய்வதறியாது பேச்சு திறனிலும் குறைபாடு ஏற்பட்டு திகைத்து போனாள் ஹெலன். அவளை கண்டு திகைத்து போய் பிரமித்து போய் நின்றனர் அவளுடைய பெற்றோர். கண்ணீருக்கு பஞ்சம் இல்லாமல் அழுது சோம்பி போய்விட்டனர். இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு சிறந்த நல்வழி காட்ட வேண்டும் என்று நினைத்த ஹெலன் பெற்றோர் அவர்கள் தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர்களை சந்தித்தனர். அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர்கள் காது கேளாத குழந்தைகளுக்காக ஒரு சிறு பள்ளி நடத்தி கொண்டு வந்தார். அவர் ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட் என்ற பார்வையற்றோருக்கான பள்ளியை நாடச் சொன்னார். அப்பள்ளியை நாடிய ஹெலனின் பெற்றோர் ஹெலனுக்காக அப்பள்ளி ஆன் செல்வியன் என்ற ஆசிரியை நியமித்தார்கள். அவர் ஒரு இளம் ஆசிரியர். ஹெலனுடன் சிறிதாக பழக ஆரம்பித்தார். அந்த ஆசிரியரும் அதே பள்ளியில் பயின்ற மாணவர் தான். ஆம், அவரும் ஒரு பார்வையை இழந்த ஆசிரியர் தான். ஒரு மாதம் மெதுவாக பழகி சிறிதாக ஹெலனுக்கு பாடங்களை கற்பிக்க ஆரம்பித்தார். எப்படி பாடங்களை கற்பித்தார் தெரியுமா? பல பொருள்களை ஒன்னொன்றாக அவரின் கைகளில் வைத்துவிட்டு அந்த பொருளுக்கு உண்டான வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தையையும் தங்கள் விரல்களின் மூலமாக அசைவுகளை ஏற்படுத்தி சிறிதாக கற்பித்தார். ஆனால் ஹெலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏதோ அசைவும் நகர்வதும் போலந்தான் தெரிகிறது. என்ன செய்வதென்று பிதுங்கி நின்றார் ஹெலன். விரக்தியில் கோபம் மட்டுமே அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் கோபப்படாமல் அவளுடைய ஆசிரியை ஒவ்வொன்றாக புரிய வைத்தார். இருந்தாலும் ஹெலனுக்கு புரியவில்லை. ஒரு நாள் ஆனி அவர்கள் தன்னுடைய ஒரு கோப்பையை எடுத்து ஹெலன் கையில் வைத்து இது கப் என்று விரல்களை நகர்த்தினார். பின்பு அந்த கப்பில் வாட்டர் என்று தண்ணியை ஊற்றிவிட்டு வாட்டர் என்று விரல்களை அசைத்து காட்டினார். ஆனால் ஹெலன் அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன இது என்று ஆசிரியர் மீது கோபப்படவே செய்தார். பின்பு ஹெலன் அவர்களை ஆசிரியர் பம்ப் ரூம்க்கு அழைத்து சென்று அங்கு கையில் முதலில் கப்பை கொடுத்தார். கப்பை கொடுத்துவிட்டு அதை கப் என்று விரல்களில் அசைத்து காட்டினார். பின்பு தண்ணீரை பிடிக்க செய்தார். தண்ணீரை பிடிக்கும் போது இன்னொரு கை விரலில் வாட்டர் என்பதை விரல்களில் நகர்த்தினார். தண்ணீர் வந்து கைகளில் பட்டதும் தான் ஹெலனுக்கு புரிய ஆரம்பித்தது. இப்படிதான் சிறிதாக அவர் கற்றுக்கொண்டார்.
அந்த முதல் முறை தண்ணீர் கோப்பையில் விழுந்து அவர் கையை நனைக்கும் போது அவருக்கு புரிந்த அளவிற்கு அவர் மகிழ்ச்சி அடைந்ததற்கு அளவே இல்லை. ஏதோ ஒரு தெரியாத ஒரு புது உணர்வு ஏற்பட்டது. மீண்டும் உயிர் பிழைத்தது போன்றுதான் அவர் தோன்றும். எதையோ சாதித்த உணர்வோடு மகிழ்ச்சி பொங்க அதன் முதலே அவர் கற்க ஆரம்பித்தார். சிறிது சிறிதாக கற்று தன் 8ஆம் வயதில் நிறைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டார் ஹெலன் அவர்கள். பிரெய்லி எழுத்து முறையை சிறிது சிறிதாக கற்றுக்கொண்ட ஹெலன் தன்னுடைய 10ஆம் வயதில் பிரெஞ்சு, ஜெர்மன் மற்றும் கிரேக்க மொழிகளை பிரெய்லி முறை மூலம் கற்றுக்கொண்டார். எழுத கற்றுக்கொண்டதோடு நிற்காமல் பேச்சு திறனுக்கும் அவர் பயில ஆரம்பித்தார். ஆசிரியர் ஷெரபுலா என்பவர் உதவி புரிந்தார். காது கேட்காமல் எப்படி மற்றவர் பேசுவதை உணராமல் எப்படி பேச முடியும்? இந்த வியப்பு அனைவருக்குமே தோன்றும். ஆசிரியர் பேசும் பொழுது அவரின் வாய் அசைவுகள், உதடின் அசைவை தொட்டு பார்த்து, நாக்கின் அசைவை தொட்டு பார்த்து சிறிது சிறிதாக பேச ஆரம்பித்தார் ஹெலன். தடுமாறிதான் பேசினார். அவரால் சரியாக பேச முடியவில்லை. இருந்தாலும் மனம் தளராமல் பள்ளி படிப்பை முடித்தார் ஹெலன். 1900 ஆண்டு ராட்கிளிஃப் என்ற பல்கலைக்கழகம் சிறிது தயக்கத்துடன் ஹெலனை சேர்த்து கொண்டது. காது கேளாமல் கண் பார்வையின்றி எப்படி இவர் படிப்பார் என்ற பிரமிப்பை எல்லாம் உடைத்து 1904 ஆண்டு இளங்கலை பட்டம் வென்றார். காது கேளாமல் கண் பார்வையின்றி இளங்கலை பட்டம் வென்ற முதல் பெண்மணி என்ற சிறப்பையும் புகழையும் பெற்றார் ஹெலன். ஹெலனின் எழுத்துக்களை வெளிக்கொண்டு வருவதற்காக ஆஸ்திரிய தத்துவியல் அறிஞரான வில்வம் ஜெருசலம் உதவினார். 1903 ஆண்டு தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற தன் சுயசரிதையை ஹெலன் தன் ஆசிரியர் ஆனி செல்வியனுடன் சேர்ந்து எழுதினார். தன் ஆசிரியர் ஆனியுடன் சேர்ந்து நிறைய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 39 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அதன் மூலமாக நிதி திரட்டி குறைபாடு உள்ளவர்களுக்கு அந்த நிதியை அளித்தார் ஹெலன். ஹெலனை பற்றி டெலிவரன்ஸ் என்ற படம் 1919 ஆண்டு அவரது வாழ்க்கை வரலாற்றை சித்தரித்து எடுக்கப்பட்டது. 2 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவில் கண் பார்வையற்றோருக்கான கழகம் நிறுவப்பட்டது. அதில் அதிகாரப்பூர்வமாக எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் ஹெலன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் உருவெடுத்தது மட்டுமல்லாமல் உழைப்பாளர்களின் உரிமை பற்றியும் சோசியலிசம் தத்துவத்தையும் ஆதரித்து பல புத்தகங்களை எழுதினார் ஹெலன். தன் பெயரிலேயே பார்வையற்றோர் நலனுக்காக சேவை மையமும் ஆரம்பித்தார். இப்படி சுயநலமில்லாமல் பொதுநல நோக்கத்தோடு தன் வாழ்நாளை முழுவதும் பார்வையற்றோர்களுக்காகவும் காது கேளாதவர்களுடனும் செலவழித்தார் ஹெலன். தன்னுடைய குறைகளை எல்லாம் வெட்டி தகர்த்து எரிந்து நிறை என்னும் பாதையில் ஓடிக்கொண்டிருந்த ஹெலன் 1968 ஜூன் 1 தன்னுடைய 87வது வயதில் இம்மண்ணுலகை விட்டு பிறந்தார். வாஷிங்டனில் உள்ள செயின்ட் ஜோசப் சேப்பலில் அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 27 அவருடைய பிறந்த தினத்தை ஹெலன் கெல்லர் தினமாக கொண்டாடப்படுகிறது. உலகில் சில மனிதர்கள் இறக்காமல் இருக்க பிறக்கிறார்கள், அவர்களுள் ஹெலன் ஒருவர் என்று புகழாரம் சூடுகிறார் செனட்டர் லிஸ்டர் ஹில் அவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் துவண்டு போகாமல் தளர்ந்து போகாமல் முடியும் என்ற முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு முயன்றால் வெற்றி பெற முடியும் என்று உணர்த்தியவர் தான் ஹெலன் கெல்லர். அருமை உடைத்தென்ற அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இடைவிடாத முயற்சியுடன் நாம் எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது அது நமக்கு பெருமையையும் புகழையும் வெற்றியையும் தேடித்தரும் என்று ஐயனின் கூற்றோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய தோழியன் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.